வேற மாதிரி பண்ணா வேற மாதிரிண்ணா பாபாவலி. வில்லன்லாம் பார்த்தா மிரட்டி விட்டுருக்காரு சுபின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவலு, ஃபர்ஸ்ட் ஆஃப் சிறான பாஸ்ட், படம் கன்ஃபார்ம் இட்டு. ரஜினிகாந்துக்கு இன்னொரு பாஷா. ஒரு நாள் கூலி போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு தலைவரோட இந்த கூலியை பார்க்க வந்த கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. செமையா இருக்கு படம், எல்லாரும் நல்லா பாருங்க. செமையா இருக்கு படம், என்டர்டைன்மெண்டா இருக்கு, பக்காவா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குப்பா. கலக்கிறாரு தலைவர், சூப்பரா இருக்கு. வேற மாதிரி பண்ணா வேற மாதிரிண்ணா பாபாவலி. படம் நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்க. படம் வேற லெவலுங்க, சூப்பரா இருக்கு சார், செம்மையா இருக்குது. ஒன்னொன்னு செம்ம சாங், செம்ம சூப்பர். படம் வேற லெவல்ண்ணா, வேற லெவல்ண்ணா. படம் மஜாவது. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவலு, ஃபர்ஸ்ட் ஆஃப் சிறான பாஸ்ட், படம் கன்ஃபார்ம் இட்டு. படம் ஓகே ப்ரோ, நல்லா ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பர் சார் படம், சூப்பர் சூப்பர் சூப்பர். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இல்லைங்க, சூப்பராக இருக்குது சார். பாஸ்ட் மாதிரி இருக்குது சார், நல்லா இருந்துச்சு. எல்லாமே பக்காவா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய சக்சஸான படம். ரஜினிகாந்துக்கு இன்னொரு பாஷா. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ரீ ரெக்கார்டிங் எல்லாமே, தலைவர் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு சார். நல்லா நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது சொல்லுங்க. நல்லா இந்த கை காட்டாங்க. சூப்பரா இருந்திருக்கு ப்ரோ, வேற லெவல். தலைவா ஸ்டார்டிங்கே தலைவர் நிரந்தரம் தான். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் உள்ளே போய் உட்காந்தோன்னே என்ன எக்ஸ்பர்ட்டு எல்சிஓவாக இருக்குமா இல்லை அவர் லோகி சொன்ன மாதிரி படம் இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே வேறு லெவல் எனர்ஜியோட எல்லாமே வேறு லெவல். மியூசிக்கு மோனிகா சாங்கெல்லாம் தெறிக்க விட்டானுங்க, சத்தியமாக சொல்கிறேன். அந்த கிளியரன்ஸு, அனிருத்தோட நெக்ஸ்ட் லெவலு எல்லாமே இதில் சரியான எஃபர்ட் போட்டுருக்காங்க, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே சரி ஃபஸ்ட் ஆஃப் மாதிரியே தான் செகண்ட் ஆஃப் போகணுமா பார்த்தா, நீ நினச்சது விடியோ வேறு மடங்கு வேறு மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் உள்ளே போய் உட்காந்ததுலேருந்து எழுந்து வெளியே வர வரைக்கும் கத்தினே தான் இருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் ஒன்று கூட பேசுகிற டைலாக் எல்லாமே கிளாரிட்டியாக இருக்குது. 40 வயசில் ரஜினி நடிச்சா எப்படி இருக்குமோ அது மொத்தமே உள்ளே இருக்குது. ஒர்த்து தலைவா உள்ளே வந்து பார்த்தோன்னா வெளியே போவே தோணாது. திருப்பி இன்னொரு ஷோக்கு நாங்கள் போக போகிறோம். செகண்ட் ஷோ இப்போ புக் பண்ணுறாங்க, அதில் தான் உள்ளே போக போகிறோம். நன்றி. வந்து பார்க்குறது லோகி சொன்ன மாதிரி 150 ரூபா. வேறு மாதிரி தலைவா, ஃபயர் தலைவா. பவர் ஹவுஸ்லாம் நம்ம நினச்சா மாதிரிலாம் உள்ளே இல்லை, வேறு மாதிரி இது. நீ உள்ளே வந்து உட்காந்துனா தெரியும். பவர் ஹவுஸ் வச்சு கீகின்னு கீச்சு விட்டானுங்க. அனிருத்லாம் ஜெயிலர் மாதிரி பிஜிஎம்காக மட்டும்லாம் இல்லை, படம் ஃபுல்லாகவே மூவிங்லேயே இருக்கும். மியூசிக் பிஜிஎம் எல்லாமே தர மாதிரி தெளிவா. உள்ளே உட்காந்து பார்க்குறது ஒர்த்து. லோகி சொன்ன மாதிரி 150 ரூபாய்க்கு சரியான ஒர்த்து. 150 ரூபா இல்லை, 5000 ரூபா கொடுத்தா கூட ஒர்த்து தான் இந்த படம். வந்து பார்க்கலாம். எல்சி இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம். கதை சூப்பராக இருக்கு. ஒரு கோர் கதை என்னன்னா லைக் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதை வச்சு ஒரு மெயின் லீடா எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு கதையை கொண்டு போற மாதிரி இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ஃபிலிம். இல்லை அது சொல்ல முடியாது, நீங்க போய் பார்த்தா தான் தெரியும் எல்சியூல இருக்கா இல்லையான்னு. ஸோ தட்ஸ் அ சர்ப்ரைஸ் ரைட். நீங்க போய் பாருங்க, பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு அந்த இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஒர்க் ஆயிருக்கு, சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் விட இதுல அனிருத் வந்து சூப்பரா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா படமே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் நான் பிரிக்க மாட்டேன். ஸோ ஓவராலா தான் சொல்லுவேன். ஸ்பீடாலாம் இல்லை, லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக. சோஷியல் மெசேஜா? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த ஒன்லி திங். அதுதான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது, அது ஒன்று தான் நான் பார்த்தது.
அந்த மோனிகா அந்த பாட்டு வரும்போது உள்ள போய் அந்த தியேட்டர்ல இருக்க பார்க்கும்போது லைக் செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. செலிப்ரேட் இது விட சிட்டுக்கு தான் நிறைய செலிப்ரேட் பண்ணாங்க. மோனிகாக்கு அவ்வளோ கிரேஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் சிட்டுக்கு தான். ஸோ அதுக்கு நல்ல கிரேஸ் இருந்தது. தலைவர் 50வது வருஷம் வெற்றி விழா கொண்டாடுறோம் ஆண்டில் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது. லோகேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ரஜினி ரசிகர் சார்பா. இது என்ன சொல்கிறேன்னா, தலைவர் அந்த ஸ்டைலு, அந்த மாசு, அந்த அந்த என்ட்ரி, அந்த கண்ணு பார்க்கறதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அப்புறம் செம்ம வில்லன்லாம் பார்த்தா மிரட்டி விட்டுருக்காரு சுபின்னு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்டைலிஷ். நம்ம நாகார்ஜுனாலாம் கலை இருக்கா போல. அவர் இந்த வயசுலயும் செம்மையாக ஆக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. உபேந்திரா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வர சீன்லாம் அப்படி இருக்கு. அப்புறம் அனிருத் மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் ஒருத்தரும் வேற லெவலில் போட்டிருக்காரு. ஜெயிலர் டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கு. ஜெயிலர் 2ல் அவர் நெல்சன் காட்டுவார். ஆனால் நெல்சனுக்கு தான் இப்போ டஃப்பு. ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு இதோட அதிகமாக கொடுக்கணும்னா அவர் நெல்சன் என்ன பண்ணுவாருன்னு தெரில. ரொம்ப பயங்கரமாக இருக்கு. நிறுத்தி விட்டுருக்காங்க. உபேந்திரா வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அப்படி இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம ட்விஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு. இந்த படம் மைல் ஸ்டோனு. லோகேஷ் சொன்ன மாதிரி தலைவரை வேற ஜோனரில் காமிச்சிருக்காரு. செம்ம மைல் ஸ்டோனாக இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மோனிகா பாட்டுல டான்சர் இல்ல தலைவர் இல்ல அது அந்த பாட்டு வரும்போது படம் பார்க்கும்போது தெரியும். அந்த பாட்டு ரஜினி தலைவர் தேவை கிடையாது. தலைவர் சிட்டுக்கு பாட்டுல பயங்கரமா ஆடி இருக்காரு. நாங்களே உட்காரல தேட்டர்ல. செம்ம பாட்டு, செம்ம டான்ஸ் ஆடி இருக்காரு. இன்னும் அந்த வைப்பு எங்களை வச்சிருக்காரு பாருங்க. அதான் தலைவருங்க. இன்னைக்கு 50வது வருஷம் தலைவரோட படம் திரையுலகுக்கு அதுக்கு ஒரு ட்ரீட்டு இந்த படம். கூலி ஒரு நாள் கூலி போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு தலைவரோட இந்த கூலியை பார்க்க கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒர்த்து சொல்லுவாங்கல்ல, ஒர்த்துஜின்னு. அது இதுதான். மற்ற ஹீரோஸ் பேசுற டைலாக்லாம் அந்த அளவுக்கு பெரிய நடிகர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் யாரும் பேசுறது இல்லை. ஆனா தலைவர் இதுல போன படத்துல அஜித் பேசின டைலாக் சொல்றாரு, விஜய் பேசின டைலாக் சொல்றாரு. 3-4 டைலாக் ரெஃபரன்ஸா வச்சு தலைவர் பேசுறாரு. இது தலைவருக்கு மட்டும்தான் வரும். ஃபகத் பாசிலுக்கு பதில் சுபின்னு ஒருத்தரை போட்டாங்க இல்லையா, மனுஷன் தரமா பண்றா போல. அந்த டான்ஸ்ல மோனிகா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. அந்த அம்மா ஆடி மேல முடிச்சாங்க. இவரு மட்டும் கீழே தனியா வைப்ல இப்படின்றாரு. அது என்ன ஸ்டெப்பு? சாண்டி மாஸ்டர் போட்டு அநேகமா டான்ஸ் ஆடி முடிச்ச பிறகு தலைவனுக்கு எத்தனை தைலம் தேய்ச்சி உடம்பு சுளுக்கி விட்டாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு வைப்ல இருக்காரு. நாகார்ஜுனா சொல்லவே தேவையில்ல. ரச்சகன்லயே பார்த்துருப்போம் எல்லாரும். அவர் கையை முறுக்குனாக்கா வர கோவம் அதெல்லாம் தரமா கரெக்டா யாருக்கு என்னென்ன கொடுக்கணுன்றத லோகேஷ் கரெக்டா பண்ணிட்டாரு. இதுல டஃப் யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, அடுத்து நெல்சன் சார் ஜெயிலர் 2 எடுக்கிறீங்க. ஜெயிலர் 2ல எத்தனை பேர் கேஸ்டிங் பண்ண போறாங்கன்னு தெரியல. அத்தனை பேருக்கும் இந்த படத்தை விட சிறப்பா கேஸ்டிங் தருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த லெவலுக்கு ஜெயிலரு சினிமாலே இந்த அளவுக்கு வந்துருச்சு. அதை பீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இதை அதையும் பீட் பண்ணி இங்க போயிடும். அடுத்து ஜெயிலர் 2 வரும். அதுக்கு கையை காட்டுறது கை எட்டல ஜி பண்ணிருக்க வேணாம் ஜி. தலைவருக்கு ஷேவிங் பண்ணி விட்டு மீசை ட்ரிம் பண்ணி விட்டு நடிகை நான் இருந்ததால அப்படிதான் இருந்திருப்பா போல. ஆனா சூப்பரா இருக்கு. எல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா இருக்குங்க. இன்ட்ரெஸ்டின்னு கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் அது போக 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 மாசா இருக்குங்க. ஆக்டிங் அவ்வளோ நல்லா இருக்கு. இன்னைக்கும் இத்தனை வயசுக்கும் அவர் இந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணி எங்களை உற்சாகமா இது பண்ணுவான்னு நான் உண்மையை எதிர்பார்க்கறேன். அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இன்ட்ரோவில் வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. அதை இன்டர்வலுக்கு அப்புறம் ஹை ஸ்பீடு ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்கு. கேரக்டர் எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. எல்லாம் படம் அதாவது இப்போ பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. ஒரு சீனு கூட இந்த சீன் அவ்வளோவா இல்லைப்பா நல்லா இல்லைப்பான்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா வந்திருக்கு படம். பாட்டு சீன்லேருந்து இப்போ பிஜிஎம் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. என்னங்க ஹாலிவுட்டில் போய் பாருங்க சார், சண்டை அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பாருங்க ஹாலிவுட்டை விட அடுத்த லெவல் பண்ணிக்காரு. அவ்வளோ இருக்கு. ஃபைட்ஸ் எல்லாம் தரமாக இருக்கு. அடுத்த லெவல். இதை விட நல்லா பண்ண முடியாது யாராலையும். அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கலாம். இன்டர்வலுக்கு அப்புறம் ஹை ஸ்பீடுங்க. ஆச்சுங்களா, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலவர் உட்கார முடியாது உங்களால். நான் சொல்கிறது சும்மா விளம்பரத்துக்காக சொல்லலை. போய் பாருங்க. எல்லாமே நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ படம் எண்டிங்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அமெரிக்காலாம் சும்மா அப்படியே வாரி சாப்பிட்டார் ஆக்டிங்கில். தலைவர் தாங்க. இன்றைக்கும் சொல்கிறேங்க, அந்த நடிப்பு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். படம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பாட்டுலேருந்து இப்போ பிஜிஎம் பாருங்க. வெஸ்டர்ன் என்னங்க வெஸ்டர்னு ஹாலிவுட்டு அதுக்கும் மேலேங்க சூப்பராக போட்டிருக்காரு இவர் அனிருத். எல்லாமே நல்லா வந்திருக்கு.
ஃபேமிலியாக பார்க்கலாம் நீங்கள். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.